இப்போது ஒரு 2, 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்குள்ளே நடந்த இன்சிடென்ட் தான். மகாராஷ்டிராலேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அவுரங்கசீப்போட சமாதியை எடுக்கணும், அவர் வந்து சத்ரபதி சிவாஜி பையனை எப்படி கொடுமைப்படுத்தினார், இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் ஒரு நடக்கும்போது அதை நம்ம சவுத் இண்டியன்ஸாக எப்படி பார்த்தோன்னா நம்ம முட்டாள்தனமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ சிமிலர் டு தட் இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் யூடியூப்பில், கேன்வாஸ் அப்படின்னு. பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி நல்லாவும் நடிச்சிருந்தார். கேமரா, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம், டெக்னிக்கலாக எல்லாமே சூப்பராக வந்தது. பட் எனக்கு நெருடுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்படி சின்ன வயசில் பைக்கோ காரில் பைக்கு, சைக்கிள் இதெல்லாம் ஓட்டும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், அதை கீழே விழுந்துருவோமா அப்படின்னு. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை பழகாமல் விட்டுருவோமோ என்ன, அதே மாதிரி பேட்டர்ன் தான் இப்பயும். ஸோ இந்த கேன்வாஸில் நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இன்னொரு சமூகம் எப்படி டாமினேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எத்தனை காலத்துக்கு நம்ம இதையே பிடிச்சி இன்னும் உருட்டிக்கிட்டு இருக்க போகிறோம்னு எனக்கு தெரில சார். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டீம், ரஞ்சித் சார் இன்க்ளூடிங், சரி கொஞ்சம் யோசிங்க. இட்ஸ் டைம் டு சேஞ்ச். நம்ம மற்ற கண்ட்ரிங்களோட, டெவலப்டு கண்ட்ரிங்களோட எப்படி நம்ம காம்படிட் பண்ணோம், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன எப்படி நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம், இயற்கையை எப்படி நம்ம நாசம் பண்ணாமல் நம்மளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதுவும் நம்மளை எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறத விட்டுட்டு, இன்னும் 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னை இப்படி பண்ணாங்க, அதனால் நான் இப்போது பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த விதத்தில் கரெக்டாக எனக்கு தெரியல. காலம் மாறுது. ப்ராக்டிக்கல் கிரவுண்ட்ஸில் பாருங்கள், பேசுங்க. இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே வந்து எல்லோரும் சகஜமாக மூவ் ஆகுறாங்க. அதெல்லாம் பழசு, ஆமாம் அது பழசை அங்கேயே விட்டுட்டு நம்ம மூவ் ஆகிறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம திருப்பி பழசை குத்தி கிளறி காமிச்சிட்டே இருந்தால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பிரிட்ஜிங் நடக்காமையே போயிட்டுருக்கு. அந்த பிரிட்ஜ் நல்லா சேர்ந்து வர நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டு அது உடைக்கிற மாதிரியே இருக்குது சார் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் யார் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் எதை சொல்ல போகிறோம், நம்ம வளர்ச்சிக்கு எது உதவ போகுதுன்னே தெரியாமல் இதை வந்து இந்த யங் க்ரௌடில் வந்து நம்ம யாரையும் சேர விடாமல் பார்த்துக்கிறதுல வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறோம் எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தேரி வச்சு நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து காட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள். இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி என் பேர் தமிழ்ச்செல்வன். இது வந்து கவுண்ட் மீ இன் சேனல், பின்னாடி நம்பர்லாம் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் போட்டிருந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சமூகத்தை முன்னேற்றத்துக்கும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் அனிமல்ஸ், நாய், பூனை இதெல்லாம் நம்ம கூட சேர்ந்து வாழறது, இதுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். காமன் சிட்டிசன்ஸ் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அதை நம்ம எப்படியாவது வெளிக்கொண்டு வர முடியுமா, இதெல்லாம் தான் என்னோடய மோட்டிவ். கண்டென்ட் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.